என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வேண்டும். ஒரு 5 நிமிடம் எனக்கு நீ ஒதுக்கி கொடுத்தால் 5 மணி நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்தி என்னவென்று நீ செவிகுளிர கேட்பாய். என் தங்கமே, உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே சொல்லி தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, எதிலும் உனக்குரிய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. அம்மா சொல்வது போல எல்லாவற்றையும் பின்பற்றி நடந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு பொழுதும் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலங்களும் இந்த நேரங்களும் உனக்காக இந்த வராகி என் மூலமாக உச்சகட்ட வெற்றியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறது. உனக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வராகி உன்னோடு எத்தனை மணி நேரம் பேசினாலும் சரி, எல்லா விஷயங்களும் மனதில் பதிந்து விடுவதில்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன் மனதில் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கென ஒவ்வொன்றும் பரிதாப நிலையில் உன் வாழ்க்கையை அழைத்துச் செல்ல நினைக்கும் பொழுதில், என் பிள்ளை, இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுகிறாய் என்பதனை மறந்து விடாது. எந்த நாளிலும் நாம் விரும்பியது போல ஒரு விஷயம் நமக்கு நடக்கவில்லை என்றவுடன் எல்லோரையும் திட்டி தீர்த்து விடுகின்றோம் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் நாம் மனப்புரிதல் கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும். மனத்தெளிவு கொண்டு நாம் நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும். 5 நிமிடம் ஒதுக்கினால் 5 வருட வாழ்க்கை நமக்கானதாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவை எல்லாமுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல மாற்றங்களையும் பல தேவைகளையும் பல தருணங்களையும் எந்த நேரத்தில் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமானாலும் தனித்து நின்று தெரிந்து கொள்வதுதான் நல்லது அல்லவா? எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் இது போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் முழுமையாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. முன்பிருந்தது போல அல்ல, இப்பொழுது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வர தொடங்கி இருக்கிறது. ஒன்றும் தெரியாத சிறு பிள்ளை போல நீயும் எதையாவது சொல்லி கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. உன்னோடு உன் அம்மா உனக்காக வேண்டிய எல்லா தருணங்களையும் நீ சரியாக கவனித்து சரியாகத்தான் கடந்து வந்திருக்கிறாய். இல்லை என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை. இல்லை என்று சொல்வதற்கு நிச்சயமாக உனக்குள் புரிதல் என்ற ஒன்று இருக்கிறது. எது நடந்தாலும் நம் வாழ்க்கை தானே, நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஒரு முறை வந்துவிட்டால் போதும். உனக்காக வேண்டி நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மதிப்பை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை தேடி வந்து உன்னை வழிநடத்தும் என்பதனால் மறக்கக்கூடாது. அப்படி வரக்கூடிய உண்மைகள் உன் வாழ்க்கைக்கும் சரியான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அதை எந்த நேரத்திலும் என் பிள்ளை கைவிடாதே. நீ ஒரு நல்லதை நடத்திவிட்டால், ஒரு நல்ல விஷயத்தை செய்ய துணிந்து விட்டால் நிச்சயமாக சுற்றி இருக்கும் அத்தனை தேவையற்ற விஷயங்களும் அது போகும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மாற்றத்தை உணர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால், ஒவ்வொரு நிலைகளையும் நிலைப்பாட்டோடு நீ தெரிந்து கொண்டால், சுற்றி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் சரியாக மீட்டு கொண்டு வந்துவிட முடியும். நமக்காக யாரும் இல்லை என்று இனிமேலும் நீ புலம்பாதே. உன் தெய்வம் உனக்காக மீண்டும் மீண்டும் வருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது. வராகி 5 நிமிடம் பேசி
உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த எண்ணுகின்ற இந்த பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொழுது நமக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட. எல்லாவற்றையும் கடந்து நாம் அடைய நினைக்கும் ஒரு லட்சியம், அது நாம் அடைந்து விட்டோம் என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சிந்தனையாக இருக்க வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இனி உனக்கே என்று சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடன் வரக்கூடிய உன் தெய்வம் உன்னை சுற்றிலும் முற்றிலும் பார்த்து உனக்கான நன்மதிப்பை தருவதற்கு தயாராக இருக்கும். இந்த நேரங்கள் முழுக்க இனி எப்பொழுதுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சில விஷயங்கள் மனதிற்குள் கோபமான ஒரு உணர்வை தாண்டுவதாக இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மதிப்பையும் எல்லாவற்றையும் உனக்கு அந்த கடவுள் நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு மருந்தையெல்லாம் அவருக்கு நீ ஒருபோதும் தெரியப்படுத்தக்கூடாது. நான் எந்த நேரத்திலும் உனக்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கிறேன் என்பதனை நீ எல்லாவற்றிலுமே உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ அறிமுகம் இல்லாமல் இழந்து விடுகின்றாய். ஆனால் நீ எந்த இடத்தில் எல்லாமும் வழுக்கி விழுந்தாயோ, எந்த இடத்தில் எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் தேவையற்ற எண்ணம் கொள்ளு நீ எப்பொழுதும் கலக்கத்தோடு இருந்து கொண்டிருந்தாயோ, அப்பொழுதே என் குழந்தை நீயும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை தேற்றி எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நான் இருந்து உனக்கு கை காண்பித்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே அறக்க பறக்க தேடி தேடி அலையாமல் இறையாண்மை அம்மா அதற்கு பிறகு இந்த இறையாண்மை என்ற உண்டு தெய்வம் ஒரு இடத்தில் நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் நீ துணை இருக்கும் காலங்களில் இனிமேல் இது போன்ற ஒரு பிரச்சனை இந்த வாழ்க்கையில் உருவாகும் என்பதை யாருக்கும் தெரிந்து விடாது. நாம் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இந்த தாய் உனக்கு சொல்லித் தருவதை நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி சுமந்து நீ எல்லாவற்றையும் இழந்து வாடி நிற்பதை விட உனக்கு நடக்கும் ஒரு சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் சில உண்மைகளை நீ சரிவர எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைக்கின்ற பொழுதுகளில் எல்லாமும் உன்னை நான் எப்பொழுதும் எந்த இடத்திலும் சரி செய்து கொடுக்க நான் விரும்புகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமே நமக்கு சரியான ஒன்றை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தால்தான் ஒருவரால் வலுவான ஒரு வெற்றியை அடைய முடியும். இந்த போட்டிகளே இங்கு இல்லை என்றால் தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எதையுமே கண்டுகொள்ளாமல் தான் இவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். எப்பொழுது கிடைக்குமோ கிடைக்கட்டும், எப்பொழுது நடக்குமோ நடக்கட்டும் என்று சொல்லி சென்று கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட போட்டிகளையும் பொறாமைகளையும் கண்டு பதறாமல் இருக்க வேண்டும். இதையெல்லாமும் எண்ணி வருந்தாமல் இருக்க வேண்டும். இந்த போட்டிகளும் பொறாமைகளும் உனக்குள் நல்ல மாற்றத்தையும் உன் மனதிற்குள் நல்லதொரு புரிதலையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. இப்படி உன்னோடு உடனிருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளை, எப்பொழுதும் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள யோசிக்கிறது. சரியாகவே எதையும் தெரிந்து கொள்ள யோசிக்கிறது. தவறான விஷயம் என்றால் உடனே ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் மனது. இந்த மனதிற்கு சரியானதொரு பாடத்தை இந்த வாழ்க்கை துறையில் நிச்சயமாக நாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று
ஒருபோதும் ஆசைப்பட்டது கிடையாது. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிந்து கொண்டாலே ஆனால் அது போதும் அல்லவா? நீ நினைத்த வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு தர தயாராகிவிட்டது. ஆனால் வெற்றி உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது என்பதனை தெரியாமல் நீ செல்லக்கூடாது. உன்னை தேடி மிகவும் அருகாமையில் இருக்கிறது உனக்கான சந்தோஷம். ஆனால் அதை தொலைத்துவிட்டு நீ தேவையில்லாத எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதற்கெடுத்தாலும் மனதளவில் ஏற்றுக்கொள்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிரு என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே அந்த நீ எப்பொழுதும் போல ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வருவது என்ன? நமக்கான வாய்ப்புகளை கொடுப்பது என்ன? இந்த வாழ்க்கையை உன் பிள்ளைக்கு நீ எப்படி எல்லாமும் நல்லபடியாகவும் நல்ல பாதையிலும் பயணித்து மாற்றப் போகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை எதிர்கொண்டு நாம் வாழும் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் நாம் தொலைக்கக்கூடாது. 5 நிமிடம் என்ன 5 நிமிடம் 5 நொடியில் என் பிள்ளை நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு சேர கொண்டு வந்து விட முடியும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மனவலிமை உனக்குத்தான் இருக்கின்றது. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொன்னவுடன் அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறாய். இந்த அறிவுரைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர எல்லோரும் தனக்கு அதை பொருந்தும்படி வைத்திருப்பதில்லை. இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் என் பிள்ளை கவனத்தில் கொள். இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யோசித்து செய்து கொண்டிருப்பது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு புரிதல்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் மட்டிலும் இனி இவை எல்லாமும் உனக்காகவே நேரில் பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாய் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரும் காலங்களில் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக உன்னுடைய உடம்பில் நீயாக இருக்க கற்றுக்கொள். நீயாக சிரித்தால் இனி எல்லாமே உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை எல்லாம் அடைவது என்பது சாத்தியம்தான். உனக்காக வேண்டி நான் கருவப்படை செய்து வா உனக்காக அத்தனை விஷயங்களையும் முன்னிறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. எல்லோருக்குமே சோதனைகளும் சூழ்நிலைகளும் எப்படி செய்து கொண்டிருக்கார்கள், எப்படி இதை எல்லாமும் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் நீ நிச்சயமாக பல மாற்றங்களை அடையும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு புரிதல்களையும் நிம்மதியாக கொடுக்கட்டும். எல்லாவற்றையும் நிம்மதியாக உன்னிடமிருந்து கொண்டு வந்து சேர்க்கட்டும். நம்பி என்று இந்த வாழ்க்கையில் நாளைகள் இருக்காது. நீ நடந்து முடிந்த விஷயத்திற்கான ஒவ்வொரு உழுசா எதையுமே நாம் அடையவில்லை என்றாலும் அணைந்தவிட ஒரு நாள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் ஒரு நாள் எல்லாவற்றையும் நீ மேன்மையடைய நல்லதையே நாம் உருவாக்கி கொடுக்கும் இந்த வகைகள் மாட்டேன். யாருக்கும் எதையும் செய்துவிட ஒருபோதும் என் கரங்கள் துடித்திருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்தாலேயே அதை மறக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இந்த விஷயங்கள் இனி எல்லாவற்றையும் தாண்டி
உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும். நான் இருக்கும் அந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை, உன்னை நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இரு. முடிந்தது, முடியாதது, நடப்பது, நடக்காமல் போவது என்று எல்லாமும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீ நினைத்தால் உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உன்னால் நடத்த முடியும் என்பதனை நீ நம்பு. இதுவரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாமும் போதும். இனி நமக்காக இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீ உன்னை எந்த அளவில் மாற்றிக்கொள்கிறாயோ அந்த அளவில் இனி இந்த வாழ்க்கையும் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும். உன்னுடைய முயற்சிகள் எல்லாமும் வலுப்பெறும். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையும் உன்னை அழகாக அரவணைத்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கான எல்லாமும் உன்னை வந்து முழுமையடைய வேண்டும். இனி என்ன நினைத்தாலும் சரி, உனக்காக ஒரு தெய்வம் துணையிருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது எப்பொழுதும் நல்லது நடக்காது என்ற ஒரு எண்ணத்தை நீ கொண்டு வந்துவிடக்கூடாது. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எதுவும் சத்தியம் என்பதனை புரிந்து கொள். நீ உன்னுடைய எண்ணங்களை எப்படி கையில் எடுக்கிறாயோ அதுபோலவே உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கும். நீ நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கே உன்னை அடையாளம் காண வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ பக்குவப்படுத்தி கொண்டு அடுத்ததை என்னவென்று யோசித்து அடியெடுத்து வைக்க வேண்டும். உனக்கு எல்லா நல்லதும் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையும் மாறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் உனக்கென நிச்சயமாக தெரிந்து கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ நினைத்து கலங்கக்கூடாது. எது நடந்தாலும் அது நம் வாழ்க்கையாக மாறும். ஏனென்றால் எதையுமே நாம் விட்டுவிட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் தொலைத்து விடவும் முடியாது. நமக்கானதாக இருக்கும் எல்லாமும் நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனிமேல் என் பிள்ளை எப்பொழுதும் நீ மேன்மை அடைவாய் என்பதனையும் புரிந்து கொள். நல்லது வேண்டியும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியும் உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை வெற்றி வந்து சேரும் என்பதனை மறக்காதே. வெற்றிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. எந்த நிலையிலும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து நடந்து கொள். சரியான புரிதல் கொண்டு எதையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு என் குழந்தை நீ வாழ கற்றுக்கொள். இனி எது நடந்தாலும் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷத்தை உறுதி செய்து இந்த வாழ்க்கையின் உத்திரவாதத்தை நிலைநிறுத்தி நீ நன்மதிப்போடு இருக்க கற்றுக்கொள். எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.